அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரீசென்ட்டா போட்ட வீடியோஸில நெறைய பேர் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி இது எப்படி? இதெல்லாம் நடக்குமா? தம்பி இந்த ஜூஸ் குடிச்சு எல்லாம் ரெக்கவரி ஆயிருக்கா? எல்லாம் ஹெல்த்தியரா இருப்போமா? இத குடிச்சா எந்த நோயும் வராதா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் கேள்வி கேட்டீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான் மறுபடியும். இதில Googleல சர்ச் பண்ணுங்க. Instagram, Facebook இல்ல YouTubeல இதோட டெஸ்டிமோனியல் வீடியோஸ் நெறையா இருக்கு. நீங்க பார்க்கலாம். அட் த சேம் டைம் என் கையால நான் குடுத்து நெறைய பேத்த ரெக்கவரி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே ஃபாலோட் பை இதில வரும். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாலதி. நாங்கள் இங்கே அவினாஷியில் குடியிருக்கோம். என்னுடைய வயசு 56 ஆகுதுங்க. இந்த வயசில் நான் கெமிஸ்ட்ரி டீச்சராக 30 வருஷமாக வேலை பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு எப்போவுமே பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் பாடி பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். தூங்குகிற நேரம் தவிர அப்போ தான் தெரியாதுங்க. மற்றபடி எல்லா நேரம் பார்த்தா பெயினாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு 2 முறை கால் ஃப்ராக்சர் ஆகிருக்குது. அப்படி ஃப்ராக்சர் ஆனப்போ நான் கங்காவுக்கும் போயிருக்கேன், ரெக்ஸுக்கும் போயிருக்கேன். 2 ஹாஸ்பிட்டலுக்குமே போயிருக்கேன். எனக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே மூட்டு ஆப்ரேஷன் தான் பண்ண சொன்னாங்க. ஆனால் நான் அதை செய்யாமல் அப்படியே நாட்களை தள்ளி கொடுத்துட்டு இத்தனை வருஷமாக போயிட்டேன். அது முட்டு வலி ரொம்பவே எனக்கு அதிகமாக இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு த்ரோட் பெயினுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது கூட மோஷன் ப்ராப்ளமும் இருந்தது. இது எல்லாமே இருக்கும்போது இது அத்தனை வலியோடு தான் வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு நான் வந்துட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கூட ஒர்க் பண்ணுற விக்டர் சாருங்கிற எப்போவுமே டிபியில் இந்த கோர் ஒராக்கிவியை பற்றி போட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் நம்ம கேட்டு தான் பார்க்கலாமே, அதில் என்னமோ ஒரு 35 இன்க்ரீடியன்ஸை பற்றி நானே பார்த்தேன். அப்புறமா தான் அவர் போய் நான் கேட்டதுக்கு இது என்னென்ன பண்ணும், என்னென்ன மாற்றங்களை உடம்புகளை கொண்டு வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு பிடிச்சிருந்தது. கடந்த 5 மாதமாக நான் இந்த பாட்டிலை வாங்கி கோர்வராக்கியை சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய முட்டி வலி 100% இல்லைங்க. அதே மாதிரி என்னுடைய உடம்பு வலின்னு சொன்னோன்னு இல்லைங்களா, அந்த உடம்பு வலி 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து ரொம்பவே நல்லா இருக்கேன் நான். இந்த 2 மாதமாக ரொம்ப நல்லா இருக்கேன். குறைஞ்சது ஒரு 4 மாதம் சாப்பிட்ட மருந்து. இப்போ அது மருந்துன்னு சொல்கிறத விட நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு சொல்லணும். அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டதுலேருந்து இந்த 2 மாதமாக எனக்கு அந்த உடம்பு வலிங்கிறதே சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லைங்க, என்னுடைய முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மெடிசன்ஸை சாப்பிட போக அந்த பிளாக் கலர் பேச்சஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்ததே எனக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடும்போது தான். அது எல்லாமே எனக்கு இப்போ நிறையவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சொல்கிறாங்க. அதுக்கும் முக்கியமான காரணம் இந்த கோர் ஒராக்வி தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய த்ரோட் பெயினும் குறைஞ்சிருக்கு. என்னுடைய மோஷன் ட்ரபிள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுவுமே எனக்கு இப்போ தீர்வு கண்டிருக்குது. அதனால் உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி இந்த கோர் ஒராக்வியை எல்லாருமே எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்டை கரெக்டான சமயத்தில் எனக்கு கொடுத்து உதவிய இறைவனுக்கு மிக்க நன்றி.